இதுக்கு பின்னாடி இருக்க மொத்த யூடியூபர்ஸ், அதாவது இவங்க நான் பார்த்தது மொத்தமா அவங்களோட போன்ல பார்த்தது முழுக்க முழுக்க யூடியூபர்ஸோட வீடியோ. அது வந்து எப்படி பேசியிருந்தாங்கன்னா, பாட்டியல் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. நான் வந்து காசுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலயும். அப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும். உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு, ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ ஆதாரம் இருக்கு அப்படி இப்படின்னாங்களா. ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட காட்டட்டும். நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் பண்றேன். அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியால வந்து அவங்க வந்து என்னை தப்பா பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அவங்க எல்லாருமே ஒரு ஆப்ல இருக்காங்க. அந்த ஆப் மூலியமா வந்து இந்த லேடி தான் வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்கள உள்ளார வர வச்சு அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு எல்லா வீடியோவும் வச்சிருக்கு. ஆக மொத்தம் இது ஒரு மாஃபியா கேங். நான் ஒரு சிங்கிள் பேரண்டா வந்து நான் இந்த இதுல வந்து சர்வே பண்ணி வரேன். ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தோட நான் இந்த இதை ரன் பண்ணி வர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடியோக்கு மேல அந்த லேடியோட போன்ல இருந்தது.